5 proven habits to master English. See, யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் பற்றி there can be hundreds of other videos. ஓகே, பட் இந்த வீடியோ ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக என்னோட இங்கிலீஷ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். இட் இஸ் ஃபண்டாஸ்டிக்காக எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். திஸ் பிகாஸ் எனக்கு காமனாக கேட்கக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் இது தான், சார் எப்படி என்னுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ கட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ டு நாட் நோ அபவுட் மீ, ஹாய், ஐம் டாக்டர் கருணா. ஐம் a veterinarian and child growth expert. I'm on a mission to help 1 lakh Tamil working professional job seekers like you to get your dream job and double your salary as fast as possible. ஓகே, இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு மேக் ஷூர் யூ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஆன் மை திஸ் வீடியோஸ். ஓகே, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் தி நம்பர் 1 அல்டிமேட் தமிழ் கேரியர் சேனல் ஃபார் தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். நீங்கள் தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக ஜாப் சீக்கராக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, சி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் ஸ்டோரி கேட்டிங்கன்னா வந்துட்டு யூ நோ மை ஸ்டோரி ரைட். இஃப் யூஆர் மை ஸ்டூடெண்ட், இஃப் யூஆர் ஃபாலோயிங் மை ஒர்க் ஃபார் லாங், யூ நோ தட். ஓகே, ஐம் ஃப்ரம் எ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். வி டு நாட் கம் ஃப்ரம் தி, நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கிலீஷ் இஸ் நாட் அவர் பிரைமரி லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் எ செகண்ட் லாங்குவேஜ் ஃபார் அஸ். ஓகே, நம்மளுடைய பிரைமரி லாங்குவேஜ் இஸ் எ தமிழ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இங்கிலீஷ் லேர்னிங் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் எ ஸ்கில். ஓகே, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா அதை மாஸ்டர் பண்ணலாம். இங்கிலீஷ் தெரியல அப்படின்றதுனால வந்துட்டு ஒன்றும் உலகம் இருந்து போயிடாது. அதை கற்றுக்கினா உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, அண்ட் யூ ஹாவ் ஸோ மெனி அட்வான்டேஜஸ் லைக் கோர்சஸ் நிறைய வாங்கலாம் பிகாஸ் இங்கிலீஷில் தான் நிறைய கோர்சஸ் இருக்கும். புக்ஸ் படிக்கலான்னு பிகாஸ் இங்கிலீஷில் தான் நிறைய புக்ஸ் இருக்கும். மற்றவங்ககிட்ட நல்ல நெட்ஒர்க் பண்ணலாம் பிகாஸ் ஒன்லி தமிழ் அந்த லாங்குவேஜ்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல நெட்ஒர்க் நிறைய பெருசாக பண்ணலாம். கஸ்டமரை நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். உங்கள் பாஸை நல்லா தேர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஓகே, ஐம் நாட் டீமினிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது எப்போவுமே அட்வான்டேஜ். பட் அதை கற்றுக்காததுனால வந்துட்டு என்னால் வளர முடியல அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் என்னுடைய பர்சனல் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா விதவுட் புட்டிங் எனி எஃபர்ட்ஸ் டு லேர்ன் திஸ் அண்ட் ஆஃப்டர் புட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு ஸ்டில் ஐ ஹாவ் மச் மோர் டு கோ. ஓகே, ஐம் நாட் சேயிங் ஐ ஹவ் அரைவ்ட். ஓகே, பட் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திங்ஸ், ஐ நோ ஹவு டு மேனேஜ் த சிச்சுவேஷன். ஐம் ஓகே. Okay, and I'm consistently putting efforts to master that. Okay, so it's always, you're always working on progress. Okay, so you can never ever say you arrived. Okay, so English language is like a marathon. Okay, you need to put efforts every single day so that next ஒரு 1 year 2 year 3 yearல பார்த்தீங்கன்னா you will become much fluent. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பெட்டராக இருக்கணும், அவ்வளோதான். That's the intention. Okay, இந்த வீடியோவில் I'm going to share with you the 5 proven habits. 5 ப்ரூவன் ஹேபிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஸ் எஃபர்ட்ஸ் போடணும் பட் ஆனால் மேக்ஸிமம் அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹேபிட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சிலதெல்லாம் வந்துட்டு அன்கான்ஷியஸாக என்னுடைய லாங்குவேஜில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் சிலதான் கான்ஷியஸாகவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, என்னெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எது ஒர்க் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ் ஸோ தட் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஹேபிட் நம்பர் 1. ஹேபிட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் டெய்லி ரீடிங். See, it may seem very simple, பட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேபிட் கிடையாது. ஐ கேரண்டி ஒன் திங், 100 பேர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 100 ப்ரொஃபஷனல்ஸ் டெய்லி படிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்டிங்க அப்படின்னா 100 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே ஈஸிலி 90 ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த ஹேபிட் இருக்காது. 90, I guarantee this. Because how do I know? Because I'm working with so many professionals. I know that. ஓகே, ஸோ ரீட் பண்ணுறப்போ என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா ரீடிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஆர் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ், வெக்காபுலரி நியூ கற்றுப்பீங்க. எப்படி வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கற்றுக்குறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் ரீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன், உங்களுடைய கிராமர், உங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன், உங்களுடைய வெக்காபுலரி, everything will improve. Okay, so the habit number 1 is daily read பண்ணுங்க. very critical. Okay, it can be anything. நீங்க books படிக்கலாம், article படிக்கலாம், newspaper படிக்கலாம், whatever comes to you, right? Start reading. Okay, English
சிம்பிள் லாங்குவேஜ்லேருந்து ரொம்ப மாடரேட் லாங்குவேஜ்லேருந்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. பட் டெய்லி ரீடிங் இஸ் எ மஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் இங்கிலீஷ். ஓகே, நான் நெகோஷியபிள் ஒன். ஓகே, செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் தி ஹேபிட் ஆஃப் டெய்லி லிஸ்னிங். என்னத்தை லிசன் பண்ணுறது? வாட்சிங் கோர்சஸ், வாட்சிங் வீடியோஸ், வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ், லிஸ்னிங் டு த பாட்காஸ்ட். ஓகே, இதெல்லாம் நான் அன்கான்ஷியஸாக பண்ணிட்டு வந்தேன். பிகாஸ் என்னுடைய மென்டர் கோர்ஸ் பார்க்குறப்போ, என்னுடைய மென்டர்கிட்ட லிசன் பண்ணுறப்போ, ஓகே, கோர்ஸ் பார்க்குறப்போ, வீடியோ பார்க்குறப்போ, பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய ஆக்சண்ட், அவங்களுடைய வொக்காபுலரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் புட்டிங் இன் யுவர் மைண்ட். Listening will definitely help you improve your English language. Okay, so critical. Okay, third பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் தி ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங். சி, இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் இங்கிலீஷ், நீங்கள் நல்ல சிறப்பாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ஸ்பீக். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக தெரியாது, நம்ம தப்பாக பேசணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களை என்ன நினைப்பாங்களோ. திஸ் இஸ் த காமன் ப்ராப்ளம், ரைட்? ஓகே, அண்ட் இதுலேருந்து வர்றதுக்கு ஒரே வழி, யூ ஷுட் நாட் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள் திங்க். சி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களை பற்றி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் தேர் ப்ராப்ளம், தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஓகே, அண்ட் உங்களை பற்றி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளை பற்றி வேறு யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் ஆக்சுவலி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நோபடி கேர்ஸ். ஓகே, நீ தப்பாக பேசினா என்ன, திக்கி பேசினா என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண தான் போகிறீங்க. ஓகே, அதை பற்றி அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் டைம் வேஸ்ட், உங்களுக்கு அதனால் ஒன்றும் வர போகிறது இல்லை. யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல். தப்பாக பேசினாலும் சரி, கேவலமாக பேசினாலும் சரி, உளறினாலும் சரி, பேச ஆரம்பிக்கணும். ஓகே, அண்ட் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கோ ஃபார் இட். பிகாஸ் அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் நீங்கள் வெளில வரப்போ தான் வந்துட்டு யூ கான்ஃபிடென்ட்லி ஸ்பீக். ஓகே, சி, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுமா உலகத்தில். வி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரி மாஸ்டர். இப்போ யாருன்னா ஒருத்தவங்க இங்கிலீஷில் மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னா ஐம் ஷூர் தேவர் டிசாஸ்டர் ஒன்ஸ் அ டைம். ஐ லவ் திஸ் கோட், எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் அ டிசாஸ்டர். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெக்கமே இல்லாமல் இங்கிலீஷில் பேசுங்க மற்றவங்க கூட. ஓகே, ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஹியர் இஸ் மை ரெக்கமெண்டேஷன். ஓகே, டெய்லி ஒரு 1 minute to 2 minutes, ஓகே, ஃபோனை எடுத்துக்கோங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க. இஃப் யூ டெய்லி ரெக்கார்ட் 1 to 2 minute வீடியோ ஃபார் நெக்ஸ்ட் 1 month, 30 டேஸ்க்கு 30 day சேலஞ்ச் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யூ பி ஃபார் அஹெட். எதை பற்றி வேணால் பேசுங்க, டே எப்படி போச்சுன்னு பேசுங்க, ஒரு புக் படிச்சிங்கன்னா அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பேசுங்க, உங்களுடைய கம்பெனியை பற்றி பேசுங்க, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி பேசுங்க, வாட் எவர் யூ வாண்ட், ஜஸ்ட் டாக் இன் இங்கிலீஷ். அதே மாதிரி நடுவில் வந்துட்டு ஃபில்லர் வருது, உளறீங்க, திஸ் ஆர் ஆல் ஃபைன். ஓகே, ஐடியா என்ன அப்படின்னா 1 minute கண்டினியூஸாக பேசுகிறீங்களா, அவ்வளோதான். ஆர் யூ டாக்கிங் இங்கிலீஷ் கண்டினியூஸ்லி வித்தவுட் கேப், வித்தவுட் ஸ்கிப்பிங்? ஓகே, நடுவில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, யூ கண்டினியூஸ்லி ஸ்பீக்கிங், தட் இஸ் வாட் ஒன்லி மேட்டர்ஸ். ஓகே, நீங்கள் மற்றவங்க கூட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பேசுங்க, அப்படி இல்லை ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வீடியோஸ். நெக்ஸ்ட் ஒரு 30 days 40 days பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஃபார் அஹெட் ஜஸ்ட் இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஓகே, தட்ஸ் த தேர்ட் ஹேபிட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஹேபிட் என்ன அப்படின்னா இட்ஸ் டெய்லி வொக்காபுலரி பில்டிங். வாட் இஸ் திஸ் டெய்லி வொக்காபுலரி பில்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு 1-2 வேர்டாவது கற்றுக்குறீங்களா? புக்ஸில் இருந்தோ டிக்ஷனரியிலிருந்தோ ஏதாவது ஒரு வேர்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் இங்கிலீஷ் பேசுறது வாட் இஸ் தட்? இட்ஸ் ஆல் அபவுட் வொக்காபுலரி வேர்ட்ஸ், ரைட்? ஓகே, அதனால் டெய்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்டு கற்றுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த வேர்டை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி யூ கேன் யூஸ் தட். ஸோ டெய்லி ஒரு வொக்காபுலரி யூஸ் பண்ணிங்கன்னா 365 நாளுக்கு 365 வொக்காபுலரி, more than enough, right? If you practice this for next 1 year, right, you'll be excellent in English, trust me on this. ஓகே, ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டுக்கோங்க, டெய்லி ஒரு வொக்காபுலரி பில்ட் பண்ணுங்க. ஓகே, ஒன்றுக்கு மேலே போனீங்கன்னா பெட்டர், நான் மினிமம் சொல்கிறேன் 1 to 5. ஓகே, அண்ட் அந்த வொக்காபுலரி எழுதிட்டு
அதுக்கு மீனிங் எழுதிட்டு இங்கிலீஷில் எழுதுங்க, தமிழில் பார்க்காதீங்க மீனிங், இங்கிலீஷில் எழுதுங்க மீனிங். இங்கிலீஷ் எழுதிட்டு அந்த வெக்காபுலரி வச்சு எதனா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, அவேர்னா என்ன? இட்ஸ் பிகம் மோர் நாலேஜ், தரவாக வந்துட்டு யூஆர் அனலைசிங் சம்திங்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஐம் அவேர் அபவுட் வாட் ஐ டு நாட் நோ, ஐம் அவேர் that I'm not implementing these things, I'm not aware about these stuffs. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ கம் அவுட் வித் யுவர் ஓன் சென்டென்ஸ். இட் கேன் பி ரைட் ஆர் இட் கேன் பி ராங். கிராமர் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் வித் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் கிராமர் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பி கம்ஃபர்டபுள் இன் டாக்கிங், ஜஸ்ட் பி கம்ஃபர்டபுள் இன் ஸ்பீக்கிங். ஓகே, தட்ஸ் த ஃபோர்த் ஹேபிட். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் ஹேபிட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் தி டெய்லி ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். ஓகே, டெய்லி ஸ்ட்ரக்சர் லேர்னிங்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்போ இல்லை ஏதாவது ஒரு மென்டர்கிட்டையோ நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ரிசோர்ஸ் நான் ஒன்று கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. தட் இஸ் தி அல்டிமேட் ரிசோர்ஸ் வென் இட் கம்ஸ் டு லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஐ கிராக் இட் ஃபார் யூ. ஓகே, அது மாதிரி டெய்லி ஸ்ட்ரக்சர் லேர்னிங்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த 5 ஹேபிட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 hour or maximum 2 hours கொடுங்க every single day to master English. If you are very very serious, you need to give this time. Because learning an English language requires time. ஓகே, உங்களுக்கு 2 hours டைம் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்துட்டு இந்த ஒரு ஹேபிட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 minutes வந்து இந்த ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 30 days, நெக்ஸ்ட் 60 days, நெக்ஸ்ட் 90 days இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா you'll be far better than other people. Okay, so as I said, I'm going to give you one ultimate resource. நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you'll be far better in your English. Okay, this is the ultimate spoken English course. Okay, நான் லிங்க்கை வந்துட்டு இதில் டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இந்த அல்டிமேட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் ஜோஸ்டாக்லேருந்து வந்துட்டு தே ஆர் ஹேவிங் சம் spoken English course. That's the ultimate spoken English course because I've used it by myself and I partnered with them. நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் கெட் 15% டிஸ்கவுண்ட். த கோர்ஸ் இஸ் அரௌண்ட் 500 or something. பட் நீங்கள் நான் கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் கெட் 15% டிஸ்கவுண்ட் which is 350 அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இல்லை பியூட்டிஃபுல் திங் என்ன அப்படின்னா மோர் தென் 2 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. பட் வாட் ஐ லைக் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா பேசினா தான் வந்துட்டு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நீங்கள் அவங்ககிட்ட கனெக்ட் ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம் அவங்க கூட. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசினா தானே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். நம்ம தெரியாதவங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி பிரச்சனை இல்லையா உங்களுக்கு, அவங்களும் கற்றுக்குறாங்க நீங்களும் கற்றுக்குறீங்க. இட் வில் பி வெரி வெரி ஈஸி, வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். ஓகே, ஸோ அதனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக கிராமர் எப்படி பில்ட் பண்ணணும், வெக்காபுலரி எப்படி பில்ட் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூ வில் ஹேவ் சம் வீடியோஸ் டு லேர்ன் அண்ட் ஆல்சோ நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் ஐ லைக் மோஸ்ட் அபவுட் திஸ் கோர்ஸ். ஓகே, இந்த அல்டிமேட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃப்ரம் ஜோ ஸ்கில்ஸ், நான் அதனுடைய லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணுறேன். என்னுடைய கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கருணா 15 அதுதான் கோட், KARUNA. ஓகே, எல்லாமே கேப்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேக் ஷூர் யூ யூஸ் தோட்ஸ். It will be fantastic. It will be 1 year access. You can enjoy. Okay, that's my gift for you. Go for it. Okay, so far if you like this video, இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா please subscribe the channel so that you will get notified on my future videos. Okay, like the video and also tell me நீங்கள் 30 day challenge எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 30 days வந்து நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 1 hour நான் இம்ப்ரூவ் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ நோ you are a serious action taker. Okay, so hit those like button, hit those subscribe button so that you will get notified on my future videos. And if you want to உங்களுடைய கெரியரில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா ப்ளீஸ் அட்டன் மை ஃப்ரீ salary secrets மாஸ்டர் கிளாஸ். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் சர்ச் எப்படி பண்ணணும், உங்களுடைய கெரியரில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும். This is only for Tamil working professionals and job seekers. நீங்கள் தமிழ் working professional job seeker இருந்தீங்கன்னா please click the link below in the description. Register பண்ணுங்க. I'll see you live in the masterclass. Okay, if you're not a part of my community, please attend the masterclass
and I'll see you in the community. If you're already part of my community and a community நீங்க already member இருந்தீங்க அப்படின்னா, make sure you upgrade your membership to gold membership or diamond membership, because that is where the fast track will happen. Okay, with that being said, I'll see you in the next video. Bye bye.